friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டேஸ்டியான தட்டைப்பயிறு வச்சு ஒரு சௌச்சௌ கூட்டு ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிவப்பு தட்டைப்பயிறு வந்து ஒரு அரை கப் எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை பாயில் பண்ணிக்குவோம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து அது வந்து இப்போ நல்லா வந்து பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை தட்டைப்பயிறு கிடச்சாலும் அதுலேயும் இந்த கூட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஊற வைக்கிறது ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது வெந்து வர வரைக்கும் சௌச்சௌலாம் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சௌச்சௌ எடுத்திருக்கேன். இதை தோல் சீவிட்டு கட் பண்ணிக்குவோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு வரமிளகாவை சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நம்ம வந்து அதை வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை சேர்த்துக்கங்க, அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இப்படி லைட்டாக வதக்கி விட்டுட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு சௌச்சௌவை இதோட சேர்த்துக்கிறேன். சௌச்சௌவை நான் வந்து சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருந்தேன், அதை இப்போது சேர்த்துக்கிறேன். சௌச்சௌ சேர்த்துட்டு இப்போ நம்ம லைட்டாக அதையும் வதக்கி விட்டுக்கலாம். அதில் இருக்க ராஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம். சௌச்சௌவையும் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, அது தண்ணி விட்டு வேகக்கூடிய காய், அதனால் வந்து லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிரை நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர்னா தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. மசாலா சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மஞ்சள் தூள் சாம்பார் பவுடரோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் சௌச்சௌ பாசிப்பருப்பு கூட்டு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது மசாலாவை நல்லா வந்து நம்ம இதோட வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த அந்த பருப்பு இந்த காயோட நல்லா வந்து அது கோட் ஆகட்டும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா சௌச்சௌலேருந்தும் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஏற்கனவே தட்டைப்பயிறு வேக வைக்கிறப்போ நம்ம உப்பு சேர்த்து தான் கொஞ்சம் வேக வச்சுருப்போம், அதனால் உப்பும் வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ இது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இருக்கட்டும், நல்லா வந்து கொதித்து வரட்டும் காய் வெந்து. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு 20-25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், காய் வந்து நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. சௌச்சௌ வந்து காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்குவோம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். அது நல்லா கொதித்து வந்துடும். இந்த தேங்காயில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். 5 நிமிஷத்துக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளோட சௌச்சௌ இது வந்து கூட்டு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிலே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சூடு ஆற இன்னும் வந்து நல்லா திக்காகிடும். சௌச்சௌவில் வந்து இது மாதிரி தட்டைப்பயிரோ அப்படி இல்லைன்னா கொண்டக்கடலை இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து செய்கிறப்போ நல்லா ஹெல்த்தியும் கூட, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். லாஸ்ட்டாக நான் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், நம்மளோட சௌச்சௌ தட்டைப்பயிறு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நான் சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இது ஹீட்டில் வந்து இன்னும் நல்லா திக்காகிடும்.
அப்போ நல்லா வந்து சைட் டிஷ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணிட்டு தான் காட்டுறேன். இது வந்து சாதத்துக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். அப்படியே கூட போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் இது வந்து நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். வெஜிடேரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி வந்து செஞ்சு பார்க்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.